கேமர்ஸ் வெல்கம் பேக் டு ஓகோட்ஸ் கேமிங் ஐடி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா TH13க்கு பிசார் லாவல் ஒன்று அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆர்மியை பார்த்துடலாம் கைஸ். ஆர்மியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பிளான் போட்டுட்டு அப்படியே அட்டாக் காமிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆர்மியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆர்மி தான். ஸோ நான் இந்த ஒரு ஆர்மியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சிசியில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் விசார்டு மட்டும் எடுத்திருக்கோம். சூப்பர் விசார்டு ஒரு ரேஜு இது மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ கிங்குக்கு என்னென்ன எபிலிட்டி கொடுத்துருக்கேன், எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குயினுக்கு, வார்டனுக்கு அண்ட் ஆர்சி அண்ட் கிங்குக்கு எல்லாத்துக்குமே எக்யூப்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க கைஸ். நம்ம வந்து அடுத்து அட்டாக் பிளான் பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு அட்டாக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளான் போட்டுடலாம் கைஸ். பிளான் போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இந்த அட்டாக் வந்து எல்லா பேஸுக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பேஸுக்குமே செட் ஆகாது. ஒன்று சில பேஸஸ்க்கு வந்து செட் ஆகும், ஒரு சில பேஸுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ பிளான் பார்த்துடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸுக்கு நேராக என்னோடய லாவா இறக்கிட்டு பின்னாடியே என்னோடய மிஷினை இறக்கி ஜஸ்ட்டு டவுன் ஹால் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து நான் பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறேன். பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இன்விசிபிள் ரேஜ் போட்டு ஜஸ்ட்டு அந்த டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்க எல்லா டிஃபென்ஸும் அது போக முடிஞ்சால் டவுன் ஹாலையும் தூக்க போகிறோம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிங்கை அந்த இடத்துல இறக்கி கிங்கை வச்சு அந்த ஈகிளை கட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3 o'clock சைடு என்னோடய குயினை இறக்கி ஜஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட் ஆரோ யூஸ் பண்ண போகிறேன். ஜெயிண்ட் ஆரோ யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு அதே சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆர்சியை இறக்கி ஜஸ்ட்டு கட் பண்ண போகிறோம் கைஸ். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 11 o'clock to 12 o'clock சைடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரூப்பையும் இறக்கிட்டு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி குயினுக்கு ஒரு ஹெட் என்ட்ரை போட்டோம் அப்படின்னா குயின் காலி ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் பிளானு. அடுத்து என்ன, நெக்ஸ்ட்டு அட்டாக்குள்ளே ஜம்பின் ஆக வேண்டியது தான். நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு லாவா முன்னாடி டிப்ளாய் பண்ணிட்டு பின்னாடியே என்னோடய மிஷினையும் டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ லாவா முன்னாடி போயிட்டு டேங்கிங்க்கு யூஸ் ஆகுது, கொஞ்சம் ஏர் டிஃபென்ஸ்கிட்ட இருந்து அடி வாங்காத அளவுக்கு. ஸோ என்னோடய பிளிம்பை வந்து நான் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு இன்விசிபிள், ஒரு ரேஜு, ஒரு இன்விசிபிள், அடுத்து 2 இன்விசிபிள் இருக்கா. ஸோ கண்டினியூஸாக அந்த 2 இன்விசிபிளை வந்து டைம் வச்சு போட்டுக்கிறணும். ஸோ இன்விசிபிள் முடிய போகிற டைம் பார்த்து போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டே காலி ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா டவுன் ஹாலை வந்து தூக்க முடியல என்னால். ஸோ டவுன் ஹாலை கடைசி வரைக்கும் தூக்க முடியாத காரணத்தினால் நான் என்ன பண்ணேன்னா கடைசியில் என்னோடய லாவா வச்சு தான் தூக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹெச்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 3 ஹெச்பி இருந்திருக்கும், அவ்வளோதான் இருந்திருக்கும். டவுன் ஹாலு அப்படியே நின்றுச்சு. ஜெயிண்ட் ஆரோ போட்டு அதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன், அதையும் கட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிங்கை இறக்கி விட்டு ஜஸ்ட்டு அப்படியே ஃபனல் பண்ணிவிட்டு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஈகிள் கம்பார்ட்மெண்ட் வந்து என்னோடய கிங்கை வந்து தூக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆர்சி வந்து இறக்கி விட்டு ஆர்சியோட எபிலிட்டியை போட்டு விட்டேன். ஸோ ஆர்சி ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே கிளியர் பண்ணிட்டு போயிட்டா. ஸோ இது வந்து நல்ல வேல்யூ. ஆர்சியை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்ல வேல்யூ எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அட்டாக் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் ஹீரோஸுக்கு தான் கைஸ் மெயின் ப்ரிஃபரன்ஸு. ஸோ ஹீரோஸை வச்சு எவ்வளோ வேல்யூ நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ வேல்யூ எடுத்துட்டிங்க அப்படின்னா லாவா லூனை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் இந்த ஒரு அட்டாக்கை பொறுத்தளவுக்கு நான் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல கிங்கோட எபிலிட்டியை போட்டு அந்த கோரில் இருக்கக்கூடிய எல்லா வால்ஸையும் ஓப்பன் பண்ணி விட்டேன். ஸோ எங்கிட்டனாலும் போயிட்டு கிங்கு குயினும் போயிட்டு அடிப்பாங்க, டவுன் ஹால் அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அடிக்கவே இல்லை, அவங்களும் செத்துருவாங்க. ஸோ நான் கடைசியில் என்னோடய லாவா அண்டு லூன்ஸை வச்சு தான் இந்த ஒரு அட்டாக்கவே ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ சைடு கட்டிங்க்கு இங்கிட்ட ட்ரூப்ஸை இறக்கி விட்டேன். ஏன்னா கடைசி டைம் ஃபெயில் ஆகிரும். இந்த ஒரு அட்டாக்கை பொறுத்தளவுக்கு டைம் ஃபெயில் நிறையா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ அதனால் இறக்கி விட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க டயத்தில் இந்த சைடு நான் என்னோடய அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ லாவா ஃப்ரண்ட்டில் இறக்கி விட்டு ஜஸ்ட்டு பின்னாடி லூன்ஸை ஃபுல்லாக அங்கங்கே ஒரு 4 லூனு அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இறக்கி விட்டு உங்கள் எபிலிட்டி அடிச்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறீங்கன்னா வார்டனை வந்து கிரவுண்ட் மோடில் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் ஏர் மோடில் வச்சு ப்ளே பண்ணுங்கள் கைஸ், கிரவுண்ட் மோடில் வச்சு ப்ளே பண்ணாதீங்க. ஸோ ஏர் அட்டாக்குக்கு எப்போயுமே ஏர் மோடில் வச்சா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் அட்டாக்குக்கு நீங்கள் கிரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அங்கே போய் லாவா பாதி லூன்ஸ் போச்சு, பட் டவுன் ஹால் வந்து எடுக்கலை. பட் என்ன அப்படின்னா என்னோடய லாவா போயிட்டு அந்த இடத்துல வெடிச்சனால ஜஸ்ட்டு அந்த ஒரு அட்டாக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு கைஸ்.
டவுன் ஹாலும் காலி ஆயிடுச்சு. ஸோ அட்டாக்குமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அட்டாக் கைஸ், நெக்ஸ்ட் அட்டாக்கில் வந்து ஒரு வார் அட்டாக் தான் பண்ணியிருந்தோம். ஸோ வார் அட்டாக்கில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே தான் லாவா லூன் தான் பண்ணியிருக்கோம், பிசால் லாவா லூன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் பிளான் போட்டிருக்கேன். இந்த ஏர் டிஃபென்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸுக்கு நேராக என்னோடய பிளிம்ப்பு அது போக வந்து லாவா இறக்கி விட்டு ஜஸ்ட்டு அந்த ஸ்கேட்ருக்கிட்ட கொண்டு போய் இதை பிளிம்பை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு நினச்சி நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் கைஸ். இந்த ஒரு இடத்துல பண்ணியிருப்பேன் பாருங்கள், அதே மாதிரியே பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிங் அண்ட் குயினை இறக்கி விட்டு ஜஸ்ட்டு இந்த வால் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஜஸ்ட்டு உள்ளே போகும். உள்ளே போய் இந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக காலி பண்ணிடும். ஸோ அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 to 2 சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஆர்சி டிப்ளை பண்ணி எபிலிட்டி அடிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனோ காலி ஆயிரும். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7 சைடு பார்த்தீங்க அப்படின்னா லூன்ஸை இறக்கி விட்டு ஈகில் காலி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம 12 to 11 அந்த சைடு வந்து லாவா லூனை ஸ்டார்ட் பண்ணி இந்த அட்டாக்கை வந்து ட்ரிபிள் பண்ணியிருப்போம் கைஸ். ஸோ இந்த அட்டாக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் வாங்க. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே பிளான் சொன்னேன்ல, ஸோ அந்த பிளான் மாதிரியே இந்த இடத்துல லாவா டிப்ளாய் பண்ணியிருப்பேன். ஸோ லாவா டிப்ளாய் பண்ணிவிட்டு பின்னாடியே பிளிம்பு டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு இதாகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட பாம்ஸ் இருக்குது டவுன் ஹால் கிட்ட. ஸோ நான் அதை கவனிக்காமல் இறக்கி விட்டு ஜஸ்ட்டு என்கிட்ட இருந்த சூப்பர் விசார்டு ஃபுல்லாக செத்து போச்சு. ஒரே ஒரு விசார்டு மட்டும் தப்பிச்சிருச்சு. ஸோ ஒரு விசார்டு போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இன்விசிபிளை போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரேஜை போட்டு விட்டு இன்னொரு இன்விசிபிளை போட்டு விட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி டவுன் ஹால் வந்து எடுத்து கொடுத்துருச்சு நம்மளுக்கு. டவுன் ஹால் ப்ளஸ் ஸ்கேட்டர் ஷாட் எடுத்து கொடுத்துருச்சு, ஒரே ஒரு ஸ்கேட்டர் ஷாட்டை. ஸோ அதுக்கப்புறம் சொன்ன பிளானை கரெக்டாக பண்ணிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடியே ஒரு ஐஸ் கோலம் இறக்கி விட்டு ஒரு வால் பிரேக்கரை போட்டு விட்டு எட்டி கொஞ்சம் போட்டு விட்டு எட்டியை போட்டு ஃபனல் பண்ணிட்டு அதே மாதிரி பேபி ட்ராகனை வச்சு ஃபனல் பண்ணிட்டு என்னோடய கிங் அண்ட் குயினை வந்து சென்ட்ரிக்காக அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்ட்டு சென்ட்ரிக்காக கொண்டு போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா குயினோட எபிலிட்டி அடிச்சு விட்டு ஜஸ்ட்டு என்னோடய கிங்கை வந்து உள்ளே தள்ளலான்னு பார்த்தா கிங்கை அப்படியே அவுட்டர் பில்டிங் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு திருப்பி உள்ளே போயிட்டேன். குயின் வந்து அந்த டயத்தில் வந்து கட் பண்ணி கொடுத்தனால ஜஸ்ட்டு கிங்கு வந்து உள்ளே போனோடனே என்னோடய எபிலிட்டியை வந்து நான் இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணிட்டேன். ஸோ எதுக்குன்னா அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனோ வந்து என்னோடய கிங்கு மேலே லாகின் ஆயிருந்துச்சு. ஒரு ஃப்ரீஸை போட்டு விட்டு எபிலிட்டியை போட்டு விட்டோம் அப்படின்னா கட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு எபிலிட்டியை போட்டு விட்டேன். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரியே கிங்கு போயிட்டு அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனோ கட் பண்ணிட்டான். கட் பண்ண பின்னாடி நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஆர்சி அந்த சைடு நான் சொன்னேன்ல அந்த சைடு இறக்கி விட்டு ஆர்சியோட எபிலிட்டியை போட்டு விட்டு ஆர்சியை வச்சு அந்த மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணேன். ஸோ காலி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம குயின் வந்துட்டால, குயின் வந்தோடனே குயினுக்கு டேங்கிங்க்கு சில பல லூன்ஸை இறக்கி ஜஸ்ட்டு சைடு கட் பண்ணேன். சைடு கட் பண்ணிட்டு அப்படியே குயினை வந்து அந்த இது இருக்குல்ல ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ இந்த ஒரு அட்டாக்லேயுமே நான் கிரவுண்ட் மோடில் வச்சிட்டேன் கைஸ். மறந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கிரவுண்ட் மோடில் வச்சிட்டேன். ஸோ கிரவுண்ட் மோடில் இருந்ததுமே பரவாயில்ல, கிரவுண்ட் மோடில் இருந்தாலுமே நான் வந்து எபிலிட்டியை போட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இன்னுமே ஆர்சி வந்து அவைலபிளாக தான் இருக்கா. ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அந்த மினியான்ஸை வந்து போடுறதுக்கு மறந்துடாதீங்க. மினியான்ஸை வந்து லேட்டாக போட்டாலுமே நம்மளுக்கு வந்து டைம் ஃபெயில் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லாவா லூன் பண்ணுறீங்களா, லாவா லூனை இறக்குன அடுத்த செகண்டே நீங்கள் மினியான்ஸை வந்து பின்னாடி அந்த சைட் கட்டிங் ட்ரூப்ஸுக்கு இறக்கி விட்ருங்க. ஸோ அது வந்து ஒர்த்தாக இருக்கும் கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே 3 ஸ்டார் போட்டுடலாம். இந்த ஒரு அட்டாக்கை பொறுத்தளவுக்கு வெரி வெரி சிம்பிள் அட்டாக் தான் கைஸ். அடுத்து இந்த ஒரு இந்த அட்டாக்குமே நான் வாரில் பண்ண ஒரு அட்டாக் தான். ஸோ ஆனால் இந்த அட்டாக்கை பொறுத்த அளவுக்கு 2 ஸ்டார் தான் வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 2 ஸ்டார் தான் வந்துச்சு. நான் பிளான் போட்டதெல்லாம் கரெக்டு தான் கைஸ். பட் அட்டாக் போனது தான் வேறு விதமாக போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸுக்கு நேராக நான் வந்து லாவாவை இறக்கிட்டு அந்த இடத்துல என்னோடய மிஷினை பாப் டவுன் பண்ணேன்னா அந்த டவுன் ஹால் ஈகிள் எல்லாமே கிடச்சிரும். ஸோ அப்படி தான் பிளான் போட்டிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிங் அண்ட் குயினை இறக்கி விட்டு ஆக்சிஸ் பண்ணி கொஞ்சம் இன்டீரியரை கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சியை இறக்கி விட்டு ஆர்சியோட எபிலிட்டியை தட்டி விடணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லாவா லூனை பண்ணோம் அப்படின்னா அட்டாக் வந்து ஈஸியாக 3 ஸ்டார் வந்துடும். ஸோ நான் பண்ண பிளான்லாம் கரெக்ட் தான். ஸோ அட்டாக்கு போன விதம் தான் தப்பு. ஸோ அட்டாக் வந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அட்டாக்கில் வந்து 2 ஸ்டார் தான் எடுத்தேன் நான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள், பிளிம்பு உருளுற இடத்த பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஏர் ஸ்வீப்பர் ஒரு தள்ளிடுச்சு. ஸோ ஏர் ஸ்வீப்பர் தள்ளினால என்னோடய இன்விசிபிள் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்விசிபிள் போட்ட இடம் ஒன்று,
பிளிம்பு போய் உடஞ்ச இடம் ஒன்று. ஸோ இன்விசிபிள் வேஸ்ட்டு, அது போக வந்து என்னோடய விசார்ட் சூப்பர் விசார்டுமே வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரியே சைடில் ஒரு எட்டி, அதுக்கப்புறம் வந்து கிங் அண்ட் குயினை இறக்கி ஜஸ்ட் ஃபனல் பண்ணி நம்ம உள்ளே தள்ளுறது தான் பிளானு. ஸோ அந்த பிளானை தான் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி தள்ளினேன். பட் ஆனால் இந்த இடத்துல கிங்கோட எபிலிட்டி கொஞ்சம் உள்ளே போயிட்டு இன்டீரியராக போயிட்டு எனக்கு எபிலிட்டி அடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஓரளவுக்கு பர்சன்டேஜ் அது போக டிஃபென்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு கிடச்ச வேல்யூவே கம்மி தான் எனக்கு ஹீரோஸை வச்சு. ஸோ எனக்கு எப்படியோ டவுன் ஹால் எடுத்து கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் பெரிய விஷயம். ஸோ இந்த இடத்துல ஒரு இன்விசிபிள் போட்டிருப்பேன், என்னோடய ஆர்சிக்கு வந்து ஒரு இன்விசிபிள் போட்டிருப்பேன். ஏன்னா சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோ வந்து பிடிச்சனால ஜஸ்ட்டு ஆர்சிக்கு ஒரு இன்விசிபிள் போடல அப்படின்னா ஜஸ்ட் ஆர்சியும் செத்துரும், அதே மாதிரி குயினும் செத்துரும். குயினுக்கு வந்து இந்த இடத்துல ஜெயிண்ட் ஆரோ இருந்தது எனக்கு என்னமோ ஒர்த்தாக தெரில கைஸ் உண்மையிலே. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயிண்ட் ஆரோ அது பாட்டுக்கு போகுது, எந்த இடத்த எதை கட் பண்ணுச்சுனே தெரில எனக்கு. டவுன் ஹால் அப்படியே நிற்கிது. ஸோ டவுன் ஹாலை கடைசியில் ஒரு ஃப்ரீஸை போடுவோன்ட்டு ஃப்ரீஸை போட்டு விட்டால் டவுன் ஹால் வெடிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குயினுமே செத்துருச்சு. அதே மாதிரி ஆர்சியை வச்சு எனக்கு பெருசாக வேல்யூ கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாவா லூனை டிப்ளாய் பண்ணி விட்டு ஜஸ்ட்டு என்னோடய வார்டனை வந்து ஏர் மோடில் செட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஏர் மோடில் இந்த ஒரு அட்டாக்கு தான் ஏர் மோடில் செட் பண்ணோம். ஏர் மோடில் செட் பண்ண அட்டாக்கே சொதப்பிருச்சு. ஸோ என்னோடய எபிலிட்டியை, அதாவது வார்டனோட எபிலிட்டியை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டோம். ட்ரிகர் பண்ணி விட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல வந்து டீப்பாக ஆக்சிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ இந்த அட்டாக் வந்து ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா விசார்டில் வந்து வேல்யூ கிடச்சிருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு இந்த அட்டாக் வந்து ட்ரிபிளே வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீஸ் போட்டேன். ஸோ அந்த ஸ்வீப்பரை மறைச்சி போடணும் அப்படின்னு நினச்சி தான் போட்டேன். ஸோ அந்த ஸ்வீப்பர் வந்து இதை விட்டுட்டனால ஸ்வீப்பர் வந்து மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டுச்சு லூனா. ஸோ சைடு நாச்சு கட் பண்ணுவோம்டா, அட்டாக் தான் ஃபெயில் ஆயிடுச்சு, சைடு கட் பண்ணி ஓரளவுக்கு பர்சன்டேஜ்னாச்சும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கட் பண்ணுறதுக்கு சம் மினியான்ஸை இறக்கி விட்டு ஜஸ்ட்டு இந்த ஒரு பர்சன்டேஜை கிளைம் பண்ணுவோன்ட்டு பர்சன்டேஜை கிளைம் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அட்டாக் ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பிசார்டு ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா ஃபெயில் ஆகும். அதே மாதிரியே வந்து ஹீரோஸோட வேல்யூ இல்லைனாலுமே இந்த ஒரு அட்டாக் வந்து ஃபெயில் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஹீரோஸோட வேல்யூ எடுக்க பாருங்கள். அதே மாதிரியே வந்து அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா பிசார்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்ன டிஃபென்ஸ், மெயின் டிஃபென்ஸ், அதாவது கீ டிஃபென்ஸை என்னென்னலாம் தூக்க முடியுமோ அந்த டிஃபென்ஸை ஃபுல்லாக தூக்கிடுங்க கைஸ், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ அட்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஆர்மியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் இந்த ஒரு ஆர்மியை வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ், அதை போக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஒக்கட்ஸ் கேமிங் ஐடி சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் அது போக டிஸ்கார்ட்லேயும் ஜாயின் பண்ணலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஒக்கட்ஸ் கேமிங் ஐடி. லவ் யூ ஆல் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாட்டா, பை பை. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.